இதுவரைக்கும் எனக்கு உண்டியல் சேர்த்து பழக்கமே கிடையாதுங்க. போன வருஷம் நவராத்திரிக்கு எங்க அக்கா வந்து ஒரு மீன் ஷேப்பில் ஒரு உண்டியல் அழகா இருக்குன்னு வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. நானும் அது டைனிங் டேபிள் மேலேயே வச்சிருந்ததுனால, என்கிட்ட எப்பலாம் காசு கிடைக்குதோ அப்பலாம் அதில போட்டுட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நவராத்திரிக்கு உடைச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி உடைச்சோம்னா, ரூ. 8,500 இருந்துச்சு. அட பரவாயில்லையே! நமக்கு இது ஏதாவது ஒரு பெரிய தேவைக்கே இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு, இனிமேல் நம்ம அந்த உண்டியல் சேர்க்குற பழக்கத்த கன்டின்யூ பண்ணுவோங்கிறதுக்காக, நெக்ஸ்ட் நாளே வந்து ரூ. 100 குடுத்து இந்த பெரிய உண்டியல வாங்க விட்டுட்டேன். வாங்குன உடனே எல்லார்கிட்டயும் ஒரே அந்த கிண்டல் என்னன்னா, "இது பெரிய தண்ணி பிடிக்கிற குடம் மாரி இருக்கு. இது நிறையறதுக்கு 10 வருஷம் ஆகும். இதில காயின் போடாம ரூபா நோட்டா போட்டா ரூ. 2,00,000 கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் தான் உடைக்க முடியும்." இந்த மாரி நெறைய கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. நான் வந்து சிரிச்சுட்டே ஓகே. இவங்கள்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப உசுப்பேத்தி விடுற மாரி இருந்துச்சு. கண்டிப்பா இத நான் 1 இயர்ல நிறைச்சு காட்டுறேன் அப்படின்னு சபதம் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு, என்னோட வீட்டுக்காரவங்க பாக்கெட்லேருந்து ரூ. 100 ரூ. 100 அவங்களுக்கே தெரியாம எடுத்து போட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. "ஏய் சேவ் பண்ணுறதுன்னா உன்னோட அமௌண்ட்லேருந்து நீ மிச்சம் பண்ணி சேவ் பண்ணணும். என்னோட பாக்கெட்லேருந்து திருடி சேவ் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரி நெறைய ஆர்கியூமெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, டெய்லி அவங்களே வந்து 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு, உண்டியல்ல காசு போடலையா எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட் குடுத்தாங்க. அப்புறம் நானுமே ஒரு 500 இந்த மாதிரி வந்து போட்டுருவேன். அப்புறம் மந்த்லி வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வைக்காம அத உண்டியல்லேயே போட்டுட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கப்புறம் எனக்கு இந்த உண்டியல உடைச்சிருவோம். இது எப்ப நிறையுது அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை வந்துருச்சு. இவங்க சொன்னாங்க, "வெயிட் பண்ணலாம். ஒரு 2 வருஷமாவது வெயிட் பண்ணலாம். நீ ஏன் 1 இயர்க்குள்ள உடைக்கணும்னு நினைக்கிற? 2 வருஷம் வெயிட் பண்ணலாம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டோம். கண்டிப்பா இத உடைச்சிருன்னு. உடைக்கும்போது இவங்க சொன்னாங்க, "பாருவேன் நான் உண்டியல உடைச்சு கொட்டும்போது ஒரே ரூ. 500 நோட்டா நெறைய கட்டு கட்டா நான் போட்டேன். நீ அத பாப்ப" அப்படின்னு. இவங்க எப்பவுமே இப்படிதான் விளையாட்டா சொல்லுவாங்கிறது நான் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரியே ரூ. 500 சேர்த்து சேர்த்து கொஞ்சம் ரூ. 3000 ரூ. 4000 இந்த மாரி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்களோட அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் 35,000 சம்திங். அதில வந்து ஒரு 4, 5 ரூ. 10 காயின், ரூ. 5 காயின் இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா, நாங்க இது வந்து கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ணி சேர்த்த மாரி தெரிஞ்சுச்சு. கண்டிப்பா நம்ம வந்து நமக்கே தெரியாம ஒரு உண்டியல வீட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தேவைக்கு வந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்களும் இத ஃபாலோ பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு குட்டி குட்டி உண்டியல வாங்கி குடுங்க. அதில அமௌண்ட் சேர்க்கறதுக்கு சொல்லிக் குடுங்க.